டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயாளிகள் குறிப்பிட்ட வருடத்திற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இன்சுலின் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுலயுமே நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? சொல்வாங்க ஒரு 35 இயர்ஸ் தான் இருக்கும். 38 இயர்ஸ்லயே இன்சுலின் நான் போட்டுட்டு இருக்கேங்க. 3 வருஷமா, 4 வருஷமா நான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறது எதற்காக? இல்ல நம்ம இது கன்டினியூஸா எடுத்து ஆகணுமா? இதுல இருந்து ரிவர்ஸ் வர முடியுமானா, சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றதே உணவு முறையில நம்ம ஃபர்ஸ்ட்டே டயட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, கம்ப்ளீட்டா அது சரி செய்ய முடியும். அதற்கு அடுத்தது இன்சுலின் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம்னாலும், கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய டோசேஜ நம்ம குறைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அந்த டைம்ல சுகர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஷூட் அப் ஆயிடுச்சு. அத ரெட்யூஸ் பண்ணணும்னா, அந்த டைம்ல நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுப்போம். ஒரு 1 வீக்கோ, 10 டேஸோ எடுத்துட்டு, தென் அகைன் டேப்லெட்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனா ஒரு சிலர் என்னன்னா, டெய்லி இன்சுலின் மார்னிங்கோ, நைட்டோ இவ்ளோ யூனிட்ஸ் நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல, உணவு முறை மற்றும் சித்த மருந்துகள் எந்த மாதிரி நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இது நமக்கு தெரியணும். மேடம் இந்த மாதிரி இன்சுலின் நான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ இந்த டைம்ல நான் சித்தா மெடிசின்ஸ் எடுக்கலாமா? இல்ல இன்சுலின் போட்டுக்கிட்டே இருந்து இத எடுக்கணுமா? இன்சுலின டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு, நான் எடுக்கிற மெடிசின்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு, சடனா நம்ம சித்தா எடுக்கலாமா? அப்படின்னு கேட்பீங்க. சர்க்கரை நோயை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய மருந்துகள், இன்சுலின் இத கன்டின்யூ பண்ணிக்கிட்டே தான் சித்தா மெடிசின்ஸ் நம்ம எடுக்க போறோம். ஸோ 1 மாதத்துக்கு பிறகு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நமக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அத பொறுத்து நம்ம இன்சுலின் லெவல குறைக்கணும். ஸோ இந்த மாரி மெத்தட் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். டோட்டலா நமக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் தேவைப்படாது. அதுக்கப்புறம் டயட்லயே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த உணவு முறை தான். உணவு முறையில கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம வந்தோம்னா, நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நெறைய பேர் டயட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு மெடிசினும் எடுத்து இன்றைக்கு இன்சுலின் சுத்தமா நான் இன்சுலின் இன்ஜெக்ஷனே எடுக்கலைங்க. வெறும் மெடிசின்ஸ் தான் எடுக்கிறேன். அடுத்து 1 மந்த்க்கு அப்புறம் வரும்போது அந்த மெடிசின்ஸும் நான் எடுக்கல. ஒன்லி சித்தா மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு சுகர் லெவல் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கு. 300, 400 இந்த ரேஞ்ச்ல இருந்தது கூட, இப்போ எனக்கு ஒரு 120, 100 இந்த மாதிரி தாங்க மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, இந்த சர்க்கரையினால உடல் எடை குறையிறது. அடுத்ததாக பிபி நெறைய பேருக்கு வந்திருக்கும். சுகர் இருக்கிற நெறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம், கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குனாலும், இந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஸ்டெப் இப்போ இன்சுலின் போடுறோம்னாவே அடுத்தது நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருப்போம்னா, கார்டியாக் இஷ்யூஸ் அதாவது இதய நோயை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக சிறுநீரக நோயை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்ன்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இன்சுலின் குறைக்கணும்ன்ற முயற்சியில சித்தா மருந்து எடுக்கும்போது நமக்கு உடல்ல என்னென்ன நடக்குதுன்னா, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது. அடுத்ததாக நமக்கு கிட்னி ப்ராப்ளம் வராமலும் தடுக்கப்படுது. ஸோ ரிவர்ஸ் ஆயி நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப்ப லீட் பண்ணிக்க முடியும். இப்போ உணவு முறைகள பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செய்யணும். தினமும் ஏதாவது ஒரு மூலிகை சார்ந்த உணவுகளை எடுக்கணும். பிரண்டை ஒரு நாள் நம்ம எடுக்கிறோமா, துவையலோ இல்ல சூப் மாதிரி எடுக்கிறோமோ, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிரண்டை நல்லது. பிரண்டை எலும்புகளுக்கு மட்டும் கிடையாது, நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது. அதிகமான நார்ச்சத்து. மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாம அத நம்ம பார்த்துக்கலாம். பிரண்டை கண்டிப்பா டெய்லி வாரத்துல 2 நாளாவது நம்ம எடுக்கணும். அடுத்ததா மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ உலர்ந்த பொடி மாதிரி நமக்கு கிடைக்கும். அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆவாரம் பூவ நம்ம எடுத்துக்க போறோம். அடுத்து மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா, தூதுவளை. இந்த தூதுவளை அப்படின்னு சொல்லும்போது, கப நோய்களுக்கு மட்டும் இல்ல, இன்சுலின் லெவல நம்ம பாடியில இன்கிரீஸ் பண்றதுக்கும் இது ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். தூதுவளையும் நம்ம சேர்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா, இஞ்சி. இஞ்சி உணவில் அடிக்கடி சேர்க்கும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த கபம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளோ, நரம்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இது சரி செய்யுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே தினமும் உணவுல பிரதானமாக நம்ம துவையலாகவோ, இல்ல சூப் மாதிரியோ அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துட்டே வரும்போது, இது ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்கும், நெஞ்செரிச்சல் இது எல்லாமே வராமல் இருப்பதற்கும், நரம்புகள் வலிமைப்படுத்துவதற்கும் இந்த உணவுகள் நமக்கு சிறந்தது. அடுத்ததாக பார்த்தோம்னா, நாவல் கொட்டை கற்பம் அப்படின்ற மருந்து இருக்கு. பேசிக்காவே சர்க்கரை நோயை குணமாக்குவதற்கு சித்த மருத்துவத்தில் நாவல் கொட்டை சூரணம் இருக்கு. இத கற்பம் மாதிரி எடுக்கும்போது அதிக பலன் நமக்கு தருது. பொதுவாக கற்பம் மருந்து அப்படின்னாவே உணவுக்கு முன் எடுக்கிறது தான்.
அப்போ இந்த நாவல் கொட்டை கற்பம் அப்படின்னு சொல்றது, இந்த நாவல் கொட்டைய நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆடு தீண்டா பாலை சாறுல ஊற வைத்து அத வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம். பொதுவாக இந்த ஆடு தீண்டா பாலை அப்படின்னு சொல்றதே ரொம்ப கசப்பான ஒரு மூலிகை தான். ஆனா இது வந்து பிளட் சுகர் லெவல ஈஸியா நமக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு ஹெர்ப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடு தீண்டா பாலை சாறு எடுத்து நாவல் கொட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த பொடியில ஊத்தி நம்ம வெயில்ல காய வச்சு எடுக்கணும். ஒரு முறை செய்தாலே போதும். ஏன்னா அது ரொம்ப கசப்பா இருக்கும். நாவல் கொட்டை அதிகமான துவர்ப்பு இருக்கக்கூடியது. இது வந்து ஆடு தீண்டா பாலை வந்து அதிகமான கசப்பு இருக்கக்கூடியது. இது 2ம் சேர்த்து நம்ம எடுக்கும்போது தான் நமக்கு அதிகமான பலனை தருது அப்படின்னு சொல்லலாம். இத வந்து நம்ம வெந்நீர்ல காலை, இரவு 2 வேளையும் வெந்நீர்ல ஒரு 3லிருந்து 4 கிராம் கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். இப்போ நெறைய பேர் கேட்கிற டவுட் என்னன்னா, நான் வந்து ஒயிட் சுகர டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டேன். ஹனி யூஸ் பண்றேன். கருப்பட்டி, வெல்லம் இது எல்லாமே நாட்டு சர்க்கரை இது எல்லாமே தான் மேம் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோயாளிகள் நிச்சயமாக இனிப்பே எடுக்கக்கூடாது. அது வந்து கருப்பட்டியா இருந்தாலும் சரி, தேனா இருந்தாலும் சரி, அத கவனத்துல வச்சுக்கோங்க. அதிகமான ஃபைபர் கன்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். இதனோட நம்ம சொன்ன மாதிரி இந்த நாவல் கொட்டை கற்பமும் பயன்படுத்தும்போது, இன்சுலின் லெவல் நீங்க இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இதனால சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய மத்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். கால், பாதங்கள் மதமதப்பு ஏற்படுறது. இது சர்க்கரை நோயாளிகள் நெறைய பேருக்கும் ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். அத சரி செய்யறதுக்கும், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்கு. ரொம்ப பசி இருக்கு. வறட்சி ஏற்படுது. சரியான தூக்கம் இல்ல. உடல்ல வந்து ரொம்ப ஒரு டயர்ட்னஸ் இருக்கு. இது எல்லாமே சரி செய்யறதுக்கும் இந்த மெடிசின் வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இத வந்து மருத்துவர் ஆலோசனைப்படியோ, இல்ல நாட்டு மருந்து கடைகள்லயோ, இல்ல சித்தா பார்மசிலயோ இந்த மெடிசின்ஸ் கிடைக்கும். இந்த நாவல் கொட்டை சூர நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா, நல்லாவே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இத வந்து ஃபாலோ பண்ணி இது டயட் மாதிரி தான். இதனால இந்த நாவல் கொட்டை கற்பம் இந்த மெடிசின் சுகர் மட்டும் கிடையாது. பிளட் பிரஷர் இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தாலும் சரி, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மெடிசனை தாராளமா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப ஈஸியா குறையறதுக்கு இந்த நாவல் கொட்டை கற்பம் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கு சர்க்கரை நோய் வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்துல யங் அடல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி டைம்லயே எனக்கு வந்து ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் குறையவே இல்லைன்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடியவங்களும் இந்த மெடிசனை சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதனால சுகர்னால இர்ரெகுலர் பீரியட்ஸோ இல்ல கை கால்கள்ல அதிகமான வலி இருக்கு அப்படின்னாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த கற்ப மருந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். நான் சொன்ன உணவு முறைகளோடு இந்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையறத பார்க்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.